வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடால. அர்ச்சகர் பற்றாக்குறையால் இளைஞர்களுக்கு அர்ச்சகர் பயிற்சி, அர்ச்சகர் சங்கம் முன்னெடுப்பு. ஆலயங்களில் உள்ளூர் அர்ச்சகர்களின் வரவை பெரிதும் எதிர்பார்க்கும் நிலையில் அர்ச்சகர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய அர்ச்சகர் பட்டறை ஒன்றை முன்னெடுக்க மலேசிய இந்து அர்ச்சகர் சங்க தேசிய தலைவர் சிவஸ்ரீ ராமன் நித்யானந்த குருக்கள் தகவல் தெரிவித்தார். நான் மலேசிய இந்து அர்ச்சகர் சங்கத்தின் தேசிய தலைவர் சிவஸ்ரீ ராம நித்யானந்த குருக்கள் இங்கு உரையாற்றி கொண்டிருக்கின்றேன். என்னவென்றால், இங்கு மலேசிய இந்து அர்ச்சகர் சங்கம் பேராக் மாநில அரசுடன் ஒன்றிணைந்து அர்ச்சகர் பயிற்சியை மேற்கொள்ள இருக்கின்றோம். இந்த அர்ச்சகர் பயிற்சியானது டிபெட் கல்வியின் பயிற்சி மூலமாக இந்த அர்ச்சகர்களை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த டிபெட் மூலமாக அர்ச்சகர் பயிற்சியை பெறுகின்ற அர்ச்சகர்களுக்கு ஏறக்குறைய 3000 வெள்ளி ஆரம்ப சம்பளமாக ஆரம்பிக்கப்பட்டு 5000 வெள்ளி வரை அவர்கள் சம்பளம் மாதம் ஒன்றுக்கு ஈட்ட முடியும் என்று நாங்கள் பெரிதும் எதிர்பார்க்கின்றோம். ஆதலால் ஆர்வம் உள்ள மாணவர்கள் என்னுடைய தொலைபேசி எண் 0125069517 இந்த தொலைபேசி எண்ணிலாவது அல்லது பேராக் மாநில அர்ச்சகர் சங்கத்தின் தலைவர் சிவஸ்ரீ தினேஷ்குமார் அவர்களுடைய எண் 0165658401 என்ற தொலைபேசி எண் மூலமாக தொடர்பு கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முக்கியமாக இந்த பயிற்சி பெறுவதற்கு அவர்களுக்கு பொறுமை வேண்டும், பக்தி இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கு மேலாக நல்ல பண்புகள், உணவு பழக்கங்கள் இதெல்லாம் முறையாக அமையப்பெற வேண்டும். அந்த தகுதி இருந்தால் போதும் இந்த பயிற்சி பெறுவதற்கு. ஆதலால் ஆர்வம் உள்ள இளைஞர்கள், 18 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பயிற்சி மூலம் நல்ல சிறந்த சமய ஆசிரியராகவும் குருவாகவும் ஆலய அர்ச்சகராகவும் பணியாற்றுவதற்கு வழிவகை செய்யும் இந்த டிபெட் மூலமாக நடைபெறுகின்ற அர்ச்சகர் பயிற்சி. ஆக அனைவரும் திரளாக வந்து பதிவு செய்தால் எங்களுக்கு அடுத்த கட்ட ஏற்பாடு செய்வதற்கான ஒரு நிலை ஏற்படும். குறைஞ்சபட்சம் ஒரு 15 மாணவர்களாவது நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதிகமாக இருப்பதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 15 மாணவர்கள் இருந்தால் இந்த பயிற்சி திட்டத்தை உடனடியாக ஆரம்பிப்பதற்கு வழிவகை செய்யும் என்பதனை இந்த காணொளியில் பதிவு செய்து நிறைவு செய்கின்றோம். இதனில் முதல் கட்டமாக 15 இந்திய இளைஞர்களை அடையாளம் கண்டு பயிற்சியில் பங்கு கொள்ள வகை செய்யப்படும் என சொன்ன அவர், விருப்பமுள்ள இளைஞர்கள் 012-5069517 என்ற எண்களில் தொடர்பு கொள்ள கூறினார். அதிரடி நடனக் குழுவின் அக்னி சட்டி நடனத்தை பார்த்து பிரமித்த பக்தர்கள். ஜலாப்பாங் கம்போங் பாரு அருள்மிகு ஸ்ரீ அக்னிபத்ர காளியம்மன் ஆலய வருடாந்திர திருவிழா முதல் நாளான சனிக்கிழமை இரவு ஜலாப்பாங் மாரியம்மன் ஆலயத்திலிருந்து மாவிளக்கு எடுத்து வரும்போது அதிரடி நடனக் குழுவின் அக்னி சட்டி நடனம் பக்தர்களின் கவனத்தை ஈர்த்தது. ஏபோலாக் லிம் கார்டன் 26வது பிரியா சசிதரன் தலைமையில் பவனி வந்த அக்னி சட்னி நடனமணிகளின் அபார ஆட்டத்தை இதர இனத்தின் கவனத்தை ஈர்த்தது. எக்கான் சேஃப் பட்சாம் கிளை 30 குடும்பங்களுக்கு கிறிஸ்துமஸ் பொருளுதவி. மலேசியர்கள் தத்தம் பெருநாளை கொண்டாட நிதி சுமையை எதிர்நோக்கும் வசதி குறைந்த தரப்பினருக்கு எக்கான் சேஃப் நிறுவனம் பண்டிகை பொருளுதவி வழங்கியது. அவ்வகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் கிறிஸ்துவ பிரேமக்களுக்கு மகிழ்ச்சி படுக்கும் நோக்கில் எக்கான் சேஃப் பட்சாம் 30 குடும்பங்களுக்கு பொருளுதவி வழங்கியது.
mengucapkan selamat menyambut Hari Krismas. Cukup. Thank you. வசதி குறைவு பின்னணி கொண்ட குடும்பங்களுக்கு தலா 100 வெள்ளி மதிப்புள்ள பொருட்கள் வாங்குவதற்கான பற்று சீட்டை வழங்கியதில் மகிழ்ச்சி கொள்வதாக அதன் பிரிவு தலைவர் பரிமளா கூறினார். பற்று சீட்டை பெற்றுக்கொண்ட குடும்பங்கள் அதன் நிறுவனத்தின் பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். Iporsif cawangan baca mengucapkan selamat menyambut Hari Krismas. Cukup. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.